ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். 18வது நாள். ஏ திருமங்கை, சொல்லு கோபால சுந்தரி, என்னடி நான் பேசுற மாதிரியே பேசுறாய்? ஏன் பேசக்கூடாதோ? திருமங்கை, என்ன கோபால சுந்தரி, அடி எடே சொல்லு. 18 நாள் ஆகட்டும், என்ன இப்ப பாதிக்கு மேல ஆயிடுச்சு, ஆகட்டும். உடனே இப்படியே நின்று போயிடணும் மார்கழி மாசம் அப்படிலாம் வளராது. நின்று போயிடுச்சுன்னா எப்படி அடுத்தடுத்த நாள் அனுபவங்கள் கிடைக்கும்? வாழ்க்கை என்னைக்குமே நிற்க கூடாது. பல பேர் இப்படிதான் நினைக்கிறார், இந்த சந்தோஷமான நேரங்கள் அப்படியே நிலைச்சு நிக்கணும். எல்லாமே ஆனந்தம் தானே. இங்க எதுல ஆனந்தம் இல்லை? சவாலான காலகட்டங்கள்லயும் ஆனந்தம் இருக்கத்தானே செய்யறது. ராமனோட சீதா அயோத்தியால இருந்தா, அதுவும் அவளுக்கு ஆனந்தம். வனவாசம் வந்தா, அதுவும் அவளுக்கு ஆனந்தம். நீ சொல்லுவ, இல்ல 10 மாசம் லங்கையில படாத பாடுபட்டாளே, அப்பொழுதும் அவள் ராம தியானத்துல தாண்டி இருந்தா. என்ன புரிஞ்சுக்கோ கோபால சுந்தரி, மனசு பகவானிடத்துல லயப்படணும். புரியுறதா? அதுதான் ரொம்ப அவசியம். அப்படியே ஏத்துக்கோ வாழ்க்கைய, அப்படியே வாழ பழகிக்கோ. எப்பொழுதும் உன் குருஜி அம்மா உனக்கு சொல்றது தானே. 18வது நாள், இந்த 17 நாள் கிடைச்ச அனுபவங்கள் அசைபோடு. இன்னைக்கு கிடைக்கிற அனுபவத்தை அப்படியே வாங்கிக்கோ. நாளைக்கு வரக்கூடிய அனுபவத்தை வரவேற்க தயாராக இரு. என்னகா சொன்னாய்? கிடைச்ச அனுபவத்தை நினைச்சுண்டு ஆஹா ஆஹா ஆஹா, இன்னைக்கு கிடைக்க போற அனுபவத்தை அனுபவிக்க காத்திரு. நாளைக்கு வரக்கூடிய அனுபவத்தை வரவேற்க தயாராயிரு. அடாடாடா, நினைச்சுண்டு தயாராயிரு, காத்திரு. எவ்வளவு அழகா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையுமே சொல்றாய். கோபாலசுந்தரி, வாழ்க்கை எவ்வளவுதானே, இந்த 3 காலம் தானே. கடந்த காலமும் வேணுண்டி பொண்ணே. கடந்த காலம்னு ஒண்ணு இருந்தா தானே நிகழ்காலத்துல பல விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். கடந்த கால அனுபவங்கள் நிகழ்காலத்துக்கு நமக்கு பலவிதமான மாற்றங்களை கொடுக்காது. சரியா? நிகழ்காலம் எதிர்காலத்திற்கான ஒரு மனசை நமக்கு கொடுக்கிறது, தயார் பண்றது. கடந்த கால அனுபவம் நிகழ்காலத்திற்கு, நிகழ்கால அனுபவம் எதிர்காலத்திற்கு. வாழ்க்கையே காலங்கள் தான். இப்ப பத்ரிகாசிரமம்லாம் தீபாவளிக்கு மூடிடுறா, அக்ஷய திருதியைக்கு திறக்கிறா. அந்த 6 மாசம் அது ஒரு அழகா தானே இருக்கு. வாழ்க்கையில இலையுதிர் காலமும் வேணும், வசந்த காலமும் வேணும். புரியுறதா? இந்த இலையுதிர் காலம், அப்படி இலைகள்லாம் அப்படி பழுத்து அப்படி வண்ணங்கள் மாறி கீழ் விழுறது, எவ்வளவு அழகா கொண்டாடுறான் இன்னைக்கு உலகத்துல எல்லாரும். அதுவும் ரசிக்கணும். வசந்த காலம் பூத்து குலுங்கும். சரியா?
அதனால ஆனந்தமா இரு. சரி திருமங்கை, இனி வளர மாட்டேன், அபாடா சொல்லு. உன் கூட நிறைய பேர் இப்படி வளரின்னு இருக்கா இல்லையா, அவ எல்லாருக்கும் சொல்லு. வாஸ்தவம் தாண்டி திருமங்கை, நிறைய பேர் இப்படிதான் வளர்றான். என்ன பண்றது, எல்லாம் மாத்த. வளர்றது மனுஷாளுடைய ஸ்வபாவம். மாற்ற வேண்டியது நம்முடைய தர்மம். சரிவா, ஆண்டாளை போய் தரிசனம் பண்ணுவோம். இன்னைக்கு ஆண்டாள் தரிசனம். இப்படி பாரு, 17 நாள் 17 விதமான ஆண்டாள் தரிசனம், 17 விதமான பாசுரங்கள், 17 விதமானவர்களுடைய அனுபவ விளக்கங்கள், 17 விதமான வாழ்க்கை பாடங்கள், 17 விதமான சுகங்கள். ஏதான் கோபாலந்திரி, ஒவ்வொன்றும் ஒரு விதம் இல்லை. இப்ப மார்கழி முடியும் பொழுது 30 விதமான சுகங்கள். காலை மாலை மதியம் இரவு சந்தியா வேளை, எத்தனை அழகு ஒவ்வொன்றும். முன்பகல் பின்பகல், முன்னிரவு பின்னிரவு, விடியற்காலை, அருணோதயம், பிரம்ம முகூர்த்தம், வாரத்தின் தொடக்கம், வாரத்தின் மத்தியம், வாரத்தின் கடைசி, மாதத் தொடக்கம், மாதத்தின் நடுவில், மாதத்தின் முடிவில், வருஷ ஆரம்பத்தில், வருஷத்தின் நடுவில், வருஷத்தின் முடிவில், வாழ்க்கையின் தொடக்கத்தில், வாழ்க்கையின் நடுவில், வாழ்க்கையின் முடிவில். எல்லாமே அழகிடி. ஒரு பழம் சாப்பிடுற, அது அந்த ஒரு பூவினுடைய முடிவு. சின்ன முட்டு, அதுக்கப்புறம் பூ, அப்புறமா காய், அதுக்கப்புறமா பழுக்க ஆரம்பிக்கிறது, பழம் ஆரம்பிச்சு பழம் ஆயிடுறது, நம்ம சாப்பிட்றோம். சரியா சொன்னா அப்படி முடியும் போது என்ன ஆகிறது, அந்த பழத்தினுடைய விதை இல்லாட்டி வேற ஏதோ முறையில அடுத்த பூவோ காயோ பழமோ அதிலிருந்து வந்துட்டு தானே இருக்கு இல்லையா. இப்ப நம்ம வாழைப்பழம் சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டுடுறோம். ஆனா அந்த தோலும் மண்ணுக்கு உரமாகிறது இல்லையா. எல்லாமே அழகடி, வா போலாம். திருமங்க அதுவார் இன்று 18வது விதமான ஆண்டாள் எப்படி இருக்கா பார். எத்தனை விதமான வண்ணங்கள்ல வஸ்திரம் அவள் உடுத்துறா. கண்ணுக்கு மையிடுறதில்லை, தலையில பூச்சி விடுறதில்லை, வண்ண வண்ண ஆடைகள் உடுத்துறா. ஆனா முகம் எப்பொழுதும் பிரசன்னமாக, எல்லார் மேலேயும் அக்கறையோட, ஒவ்வொரு தோழிக்கும் அவள் எழுப்பின விதம். 30 நாளைக்கு ஆண்டாள் இப்படி 30 விதமா ரசிக்கிறான்னா 300 நாளைக்கு எவ்வளவு ரசிப்பாள். ரசி உன் கிருஷ்ணனு 365 விதமா ரசி, அனுபவி. ஐயோ ஜோரிடி, இது ஆசீர்வாதம். 365 விதமா, அதுக்கு மேலேயே உண்டுடி. அப்படியா, அப்படியேதான். ஆமா ஆமா ஆமா. என்ன சந்தேகமா திருமங்கை இந்த கோபால சுந்தரிக்கு? அவ கேட்கிறா 365 விதமா கிருஷ்ணன் அனுபவிக்க முடியுமா? 365 மீதி மீதியா? அடி, ஒரு தடவை அனுபவிச்சா போல இன்னொரு தடவை கிடையாது கிருஷ்ணானுபவம். அப்படியா திருமங்கை? ஆமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கிருஷ்ணானுபவம்.
ஆகாரம் சாப்பிட்றியே, முதல் வாய் சாப்பிட்ற மாதிரி ரெண்டாவது வாயா, ரெண்டாவது வாய் சாப்பிட்ற மாதிரி மூணாவது வாயா? இல்லையே, ஒவ்வொன்றும் ஒரு விதம் தானே. முதல் வாய் பசிச்சிருக்கும்போது முதல் வாய் சாப்பிட்றதுக்கும் இந்த ஒரு வாய் உள்ள போனவன இன்னும் சந்தோஷமா ரெண்டாவது வாய் சாப்பிட்றது அவ்வளவு வித்தியாசம். நிச்சயமா முதல் வாயுடைய ஆகாரம் போல ரெண்டாவது வாயில கிடையாது, 20வது வாயில கிடையவே கிடையாது. கடைசி வாய் சாப்பிடும்போது ஒரு ஏப்பம் வருது. இந்த கடைசி வாய் போல வேற எந்த வாயும் நீ சாப்பிடல. ஜோர் ஜோர் ஜோர், அப்பா இத்தனை விதமா இருக்காடி. அடி போடி, நிறைய ஒன்றுடி. லோ ராமானுஜன் அண்ணாவை கேட்டுக்கோ. ராமானுஜன் என்ன கேட்கறது நானு? அவர் தான் ஊர் ஊரா திவ்ய தேசம் எல்லாம் போய் விதவிதமா சுவாமி அனுபவிச்சிருக்கார். காஞ்சிபுரத்துல வரதனா அனுபவிக்கிறார், திருமலையில மலையப்பனா அனுபவிச்சார். திருமலை மலையப்பனுக்கு சங்காழி அளித்த பிரான், வரதராஜனுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ண ராமானுஜர், ரங்கராஜனுக்கு நிறைய பண்ணியிருக்கார். மேல்கோட்டை திருநாராயணனை அவ்வளவு அழகா எடுத்து பிரதிஷ்டை பண்ணார். ஒவ்வொரு மூர்த்தியும் ஒவ்வொரு விதமா அனுபவிச்சிருக்கார். கோபாலசுந்தரி வாழ்க்கையில அனுபவங்கள் கொட்டி கிடக்கு. அனுபவங்களை அனுபவி. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு ஜென்மாவுக்கு பலம் தரும். ஒவ்வொரு அனுபவத்தை அப்படி சேகரிச்சு வச்சுக்கோ. சரி ராமானுஜன், சரி வா போலாம். ஆண்டாள் சொல்லு. அவ்வளவு விதமா கிருஷ்ணானுபவம். ஆயுசு போதாது நடி, நிச்சயமா போதாது. ஓ, அப்ப அனுபவம் விருத்தி ஆகிறதுக்கு அனுபவம் நீ வாங்கிட்டா போதும், அனுபவிச்சா போதும். அனுபவிக்க தானே விருத்தி ஆகும். நீ ஒரு தடவை இமாலயம் போன, அதுக்கப்புறம் அனுபவிக்க எத்தனை விதமான அனுபவம் கிடைக்கிறது. ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமா இருக்கா. இன்னும் 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 போகணும்னு ஆசையா இருக்கா. ஆமா, அதான். அப்ப அனுபவிக்கத்தான் அது இன்னும் அதிகமாகும். அதனால அனுபவத்தை அனுபவி. சரிடி ஆண்டாள், வா. திருமுக்குளம் வந்தாச்சு. எதுக்கு நீ தள்ளி விட்ட தண்ணியில? இது ஒரு அனுபவம். சரி, இப்படி பின்னாலே தள்ளி விடுற அனுபவம் ஆடி. கிருஷ்ணன் இப்படித்தான் கூட வர கோபால பசங்களை தள்ளி விடுவான். அதுக்கு நீ ஏண்டி தள்ளி விட்டாய்? நான் உன் தோழி, அப்படிதான் தள்ளு வேண்டி. திருமங்கை ரொம்ப அநியாயம் பண்றாடி ஆண்டாள். கேளுடி ஆண்டாள், நான் எதுக்கடி கேட்கணும்? இது எவ்வளவு அழகான அனுபவம் தெரியுமா? பொறுமையா கால நினைச்சு இப்படிதான் தொப்புன்னு குதிக்கணும். அப்படி திடீர்னு அப்படி எப்பொழுதும் ஒரே மாதிரி படியில நிதானமா இறங்கி முதல்ல கணுக்கால தண்ணி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மேல ஏறி அப்படி ஒரு அனுபவம்னா தபகடீர் அப்படின்னு தள்ளி விட்டு குதிக்கிற மாதிரி குதிச்சு, இதுவும் ஒரு ஆனந்தம். காளியன் அகம்பாவத்தை அடக்க கண்ணன் இப்படித்தான் கதம்ப மரத்து மேல ஏறி தப்புன்னு குதிச்சான். குதிச்ச வேகத்துல அப்படியே அந்த அலையா போய் காளியனை தொந்தரவு பண்ணிட்டு, அந்த மாதிரி உனக்கு இன்னைக்கு அனுபவம். ஆண்டா, நீ அவளோட சேர்ந்துட்டியா? நான் என்னைக்குமே உங்க எல்லாரோடையும் சேர்ந்துதானே இருக்கேன். குழி குழி. ஓ, இன்னைக்கு என்ன குளிர் தெரியறதா? குளிர் தெரியறதா? ஒன்னும் தெரியல. இவ தள்ளி விடல, ஒன்னும் புரியல. சில சமயங்கள்ல ஒன்னும் புரியாம இருக்கிறதுமே அனுபவம் தான்.
சரியா? அந்த அனுபவங்களே பெருசு. திருமுக்குளத்துல இப்படி குளிக்கிறதும் ஒரு ஆனந்தம் டி. கண்ணன் மேல இப்படி வேணும். அடி திருமங்கை சமயத்துல கண்ணன் இப்படிதான் வந்து உன் மேல விழுவான். ஓ, இதுவும் உண்டோ? இப்படி நிறைய உண்டு. நல்லா இருக்கே கேட்கறதுக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லு, அப்புறம் சண்டைக்கு வா. அது அதுவே இல்லை. என்ன வந்தாலும் ஏத்துக்கோ கோபால சுந்தரி. எதுக்கு இப்படி சிடு சிடுன்னு டக்குன்னு ஒரு கோபம் வர்றது? என்னடி திருமங்கை அப்படின்னு கேட்கணும். இது உங்ககிட்ட மாறணும். எதிர்பார்க்காததெல்லாம் நிகழணும். நிகழும் பொழுதும் கண்ணன் அனுபவிக்கணும். அந்த நிகழ்வுகளிலையும் கண்ணன் பூரணமா உன் கூட இருக்கான். கிருஷ்ணானுபவம் எல்லையற்றது கோபால சுந்தரி. ஓ, நீ விதிச்ச மேல இப்பதானே சொன்ன. நீ தண்ணியில குதிச்சா ஒரு அனுபவம்னா, இந்த மாதிரி நீ குளிக்கும்போது திடீர்னு கண்ணன் வந்து ஜொப்புன்னு குதிச்சா ஏத்துக்கோ, ஒத்துக்கோ, கத்துக்கோ. நல்ல பாடம் இன்னைக்கு. எங்க வ யாரு? ஆண்டாள் உன் பின்னாடிதான் நிக்கிறான். ஏண்டி குதிக்கும் போது நீ பின்னாடியா இருந்த? உனக்கு திடுக்கு இல்லையா? எனக்கு ஏன் திடுக்குன்னு? அதுவும் சுகம் தானே. அந்த தண்ணி அப்படி மேல அப்படி தெளிக்கிறது. நான் கண்ணன் யமுனையில குளிச்சதை நினைச்சுட்டு இருந்தேன்னா சுகமா இருந்தது. அவ்வளவு பாக்யவதி. எவ்வளவு அக்கறை உங்க ரெண்டு பேருக்கும் என் மேல. கிருஷ்ணானுபவத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்கணும்னு இந்த மாதிரி யார் சொல்லி கொடுப்பா? சரி சரி, குளிச்சது போதும். வாயாஜி போடு, ஏறுடி மேல. குளத்துல இருந்து ஏறு மேல. ஓ, எங்கடி என்னை குளிக்க விட்டு? போதும் போதும் வா. சரி, நீ சொன்னா நான் கேட்டுத்தான் ஆகணும். தோ கரை ஏறிட்ட. கரை ஏறு. அப்பா பாப்பலாம். ஓ, ராமானுஜரண்ணா என்ன நீ நல்ல அனுபவமோ? திருமங்கை ஜம்முன்னு பண்ணாளோ? தப்புன்னு குதிச்சு பயமுறுத்தினாளா? அவ பயமுறுத்தினாளா நீ பயந்தியா? அது நீ பயந்தியா? அத சொல்லு. நீ ஏன் பயந்தாய்? உன்னை யாரு பயப்பட சொன்னா? நீதான் தைரியமா இருக்கணும். தைரியமானாதானே இன்னும் ஆனந்தமாக அனுபவிக்க முடியும். பயம் அனுபவத்துக்கு தடை, தைரியம் ஆனந்தத்துக்கு வழி. சரி ராமானுஜன், தைரியமா இருக்கு. என்ன கோபாலசுந்தரி என்ன யோசிக்கிறாய்? இல்ல என்ன இல்ல, இருக்கு. இருக்கு இருக்கு இருக்கு. அழகா இருந்தது இன்னைக்கு அனுபவம். இப்போதைக்கு சிரிக்கிறா? இல்லை, இந்த மாதிரி கண்ணன் பண்ணணும், பண்ணுவான், அனுபவிக்கணும். பாப்பலாம். வந்தாச்சா எல்லாரும்? ஆண்டாள் அப்படி தயார் ஆயின்றிருக்கார் சுவாமி. தாயார் கொஞ்சம் தயார் ஆயின்றிருக்கா. சத்த நேரம் அப்படி இருங்கோ. நீ ஏதாவது பாசனம் சொல்லிட்டு வந்த. இன்னைக்கு ஏதான ஒரு அனுபவம் கிடைக்குமே, அந்த அனுபவத்தை ஆதாரமா வச்சுன்னு ஒரு பாசனம் சொல்லு. அப்படியே கேட்டுண்டே நானும் தாயார தயார் பண்ணிடுறேன். சரியா? அப்படி ஆனந்தமா அனுபவிச்சுடலாம். சொல்லு பார்க்கலாம். இருடி, ஒன்றும் வாயை திறக்க மாட்டேங்கிற. இருடி, அவளுக்கு அனுபவம் வரணும் இல்ல? அவ்வளோ பேர் முகம் மாறியாச்சு.
அவளுக்கு அப்படியே இந்த கிருஷ்ணானுபவம் தலைக்க ஆரம்பிச்சாச்சு. அவள் ஏதோ யோசிக்கிறா. சொல்லப்போறா. உந்து மதகளிற்றன் ஓடாத தோள் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொளிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆஹா, எத்தனை அழகான அனுபவம். சுவாமி ராமானுஜரே அடியேன் தாசன். குழந்தை ஆண்டாள் அழகா சொன்னடி பொண்ணே, அழகாய் சொன்னா. எவ்வளவு ஆனந்தம். அடா 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 அடா, இப்படிதாண்டி பொண்ணே அனுபவிக்கணும். இப்படித்தான் தோழியா பாவிக்கணும். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி இவர்கள் தானே ஒவ்வொரு ராஜாத்திக்குமே தோழி. நீங்கள்லாம் அழகான இளவரசிகள் டி பொண்ணே. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு இளவரசி இருக்கா. பாண்டிய நாட்டு இளவரசி, சேர நாட்டு இளவரசி குலசேகரவல்லி, சோழ நாட்டு இளவரசி என்ன கோபாலசுந்தரி. என்ன பாக்குறாய்? என்ன மிரட்டுறீங்க நீங்க? சொல்லு, சோழ நாட்டு இளவரசி யாரு? நீங்க சொன்ன பாண்டிய நாட்டு இளவரசி என்ன சந்தேகமா? பாண்டிய நாட்டு வைஷ்ணவ இளவரசி போதுமா? அது ஆண்டாள். பாண்டிய நாட்டுக்கு மீனாட்சி இருக்கா, அவள் சைவ சமய இளவரசி, எல்லாருக்கும் பொதுவானவள் தான். மலைநாட்டு இளவரசி, சேர நாட்டு இளவரசி குலசேகரவல்லி. சரி, சோழ நாட்டு இளவரசி, சோழ நாட்டு இளவரசி திருமங்கை. இப்ப எதுக்கு நீ காத திருகினாய்? அடி, நீ எப்பயும் சொல்ற யாரடி? ஆயில்யக்காரி. யாரடி ஆயில்யக்காரி? உன்னை ஓங்கி அறைய போறேன் நான். நம்பெருமாள் போவாரே பங்குனியில, பங்குனி ஆயில்யம் நம்ம உறையூர் கமலவல்லி நாச்சியார். அவள் தான் சோழ நாட்டு இளவரசின்னு அவர் சொல்றார். ஓ, அவளை எப்படி இவர் சொல்லுவார்? ஏம்மா சொல்லக்கூடாதா? என் பொண்ணுக்கு அந்த அதிகாரம் என்னைக்குமே உண்டு. அடி, உறையூர் கமலவல்லி நாச்சியாரோட அப்பாவா? அவரேதான் நந்த சோழன். ஓ, என்ன ஓ, எங்க இளவரசி பத்தி ஒன்று தெரியாதோ? மன்னிச்சுடுங்கோ ராஜா, நன்னா தெரியும் சோழரே. அது என்ன? அது மன்னிச்சுடுங்க. பயந்துட்டியா? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன. பக்தர்கள் யாருமே உலகத்துல தங்களை பிரகடனப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறதில்லை குழந்தை. மற்றவர்கள் தான் கொண்டாடுறோம். சரியா? அவளை பெண்ணாய் அடைந்தவன் நான், பாக்கியவான். எல்லாம் எங்க ரங்கராஜாவுடைய அனுகிரகம் தான். ஆண்டாள் பாஷையில குழலழகன், வாயழகன், கண்ணழகன், கொப்பூழி, எழு கமல பூவழகன். சத்தியமா அப்படிதான் என் பொன்னரசி புலம்புவா.
எங்க சோழ நாடு சோறு உடைத்தாச்சு, உனக்கு தான் தெரியுமே. எங்க ஊர்ல யானை கட்டி தான் போர் அடிப்போம். எங்க ஊர்ல யானை பாகன் கூட பலவானா இருப்பான். எங்க ஊர்ல கோழி கூட பலம் ஜாஸ்தி தெரியுமா? யானைய கூட ஓட ஓட வரட்டும், அத்தனை வீரம். கோழியூராச்சு எங்க ஊர். எப்பொழுதுமே பக்தி தான் எங்க ஊருடைய பலம். எப்பொழுதுமே கிருஷ்ணன்னா ஒரு ஏற்றம் தான். எங்க ஊருக்காரன் தானே நம்ம திருப்பான ஆழ்வார். எங்க ஊருக்காரன்னு சொன்ன எதிர்பார்ப்பாய், நம்ம வயதானே நம்ம பாணன். என்ன பாக்கியம். நந்த மகாராஜா எனக்கு கூட, அதனாலதான் நந்த சோழன்னு பேரு. நந்தன் போல பக்தி பண்ணணும்னு பேர் வச்சுட்டாப்பா. நந்த மகாராஜா நிஜமாவே கிருஷ்ணன்ற யானைய மேய்க்கிறவர். உந்து மதகளிற்றன் ஓடாத தோள் வலியன். மதம் பிடிச்ச யானைய கூட அடக்கி, அதுவும் புஜபலமும் உண்டு, மனோபலமும் உண்டு, ஆன்ம பலமும் உண்டு, புத்தி பலமும் உண்டு, அன்பு பலம் உண்டு நந்த மகாராஜாவுக்கு. அன்புனாலேயே எல்லாரையும் வசப்படுத்துவார். அவருக்கு விரோதியே கிடையாது. அசுரர்கள்லாம் வந்தா கூட அவர்களுக்கும் சத்கதி கண்ணன் கொடுத்துருவான். அதனால எல்லாருக்குமே நந்த கோகுலம் அப்படின்னாலே ஒரு தனி ஈர்ப்பு. ஏன்னா நந்தன் வீட்டுக்கு போயாச்சுன்னா நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். ஜெய் போலோ நந்த மகாராஜ் கி ஜெய். நீங்க ஜெயெல்லாம் சொல்லுவேளா? ஏண்டி அம்மா, என் ராஜாக்கள் ஜெய் சொல்லக்கூடாதா? இல்ல, உங்களுக்கு தானே மற்றவர்கள் சொல்லுவார்கள். பாரு, ஒழுங்கா ராஜ்ய பரிபாலனம் பண்ண வச்சுக்கோ, ஜனங்கள் நமக்கு ஜெயகோஷம் போடுவா. நல்லா ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு உத்தமமானவர்களுக்கு, பரம பாகவதர்களுக்கு, மகோன்னதமான பக்தர்களுக்கு யாரா இருந்தாலும் ஜெயகோஷம் போடணும் இல்லையா? புரி மகாராஜா ஜெகநாதனுடைய ரத வீதியை பெருக்கிறார் இல்லையா? திருவிதாங்கூர் ராஜாக்கள் பத்மநாபதாசர்கள் பகவானுடைய பாதுகிய கிரீடத்துல சுமக்கிறார்கள் இல்லையா? அது மாதிரிதான் நந்தகோபருக்கு ஜெய் போடுறது அப்படின்னா எங்க ரங்கராஜனுடைய தகப்பன் தானே. என்ன புருவத்தை சுருக்கி பார்க்கிறாய்? எங்க ரங்கராஜன் தான் கண்ணன், எங்க ரங்கராஜன் தான் ராமன். என் மாப்பிள்ள தாண்டி ராமன், என் மாப்பிள்ள தாண்டி கண்ணன் நீங்க சொல்லலாம். ஓ, நீ என்ன அனுமதி கொடுக்குறியோ? இல்ல 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 இல்ல, நீங்க சொல்லலாம், உங்களுக்கு அந்த தகுதி இருக்கு அப்படின்னு ஆனந்தத்தை சொன்ன. உந்து மதகளிற்றன் ஓடாத தோள் வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய். அந்த கண்ணனின் காதலி, கருப்பனின் காதலி, கண்ணனின் அடிமை, கருப்பனின் அடிமை. கண்ணன் கண்ணம்மா. கண்ணனுடைய கண்ணம்மாவா இருக்கிறது என்ன சுகம் தெரியுமா? என் பொன்னரசி அப்படித்தான். ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்தேனா, ரங்கராஜன் கிட்டயே கேட்டேனா, தபஸ் பண்ணேனா, ரங்கராஜன் பார்த்தா ஸ்ரீதேவியையே அனுப்பிட்டான். பொண்ணா ஜம்முன்னு ஆயில் நட்சத்திரத்துல பிறந்துடுது என் செல்லகுட்டி. ஒரு நாள் எதிர்ச்சியா அவள் ரங்கராஜ தியானம் பண்ண பகவான்
குதிரை மேல வந்தான், மயங்கி போயிட்டா. பகவானே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டா, கல்யாணம் பண்ணிட்டுட்டா. ராஜாதி எங்க ஊர் மாப்பிள்ள. அதனாலதானே வருஷம் வந்துடுறார். இந்த நந்தகோபாலன் மருமகள் கிருஷ்ண பத்னி, கண்ணனின் கண்ணம்மா அப்படின்ற அந்த ஒரு லட்சியம் அவளுக்கு இருந்தது. ஆண்டாளுக்கும் அதானே ஆசை. இந்த நப்பின்னை அவ்வளவு சமத்திவள். உந்து மதகளிச்சன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நப்பின்னை கண்ணனுக்காகவே ஒருத்தி. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். கோபாலசுந்தரி, நீ கொண்டாடுற ராதாராணி போல இந்த நப்பின்னை. யசோதாவினுடைய சகோதரன் கும்பர், அவருடைய பொண்ணு இந்த நப்பின்னை. அவளை சமத்தா கல்யாணம் பண்ணிண்டான் கண்ணன். அவளுடைய குழல் இருக்கு பாரு, அப்படி ஒரு கந்தம் கமழும். உடம்பு, அவளுடைய கூந்தல், அவளுடைய அலங்காரம், அவள் உடுத்தக்கூடிய சேலை, அவள் உடுத்தக்கூடிய ஆபரணங்கள், நடை, உடை, பேச்சு, வழக்கம், செயல், எண்ணம் எல்லாமே கிருஷ்ணனிஷ்டமாக. கண்ணன் தான் அவளுக்கு. கண்ணனிஷ்டமாக மட்டுமே தான் வாழ்வா. அதனால அவ மேலேயே எப்பொழுதும் கண்ணனுடைய வாசனை தான். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். கடை திறவாய் உனக்கு தெரியுமா? அவள் வந்து கொடுத்தாதான் கிருஷ்ணானுபவம். பெருமைக்கு சொல்லல குழந்தை. எங்க கமலவல்லியால தான் எங்களுக்கெல்லாம் ரங்கராஜ தரிசனம். உறையூர்காரங்கெல்லாம் காடு மேடு காவேரி எல்லாம் கடந்து ஸ்ரீரங்கம்லாம் போக மாட்டோம். வருஷத்துக்கு ஒரு தடவை அழகிய மணவாளன் எங்களை தேடிட்டு வந்துடுவார் இல்லையா, எங்க கமலவல்லி நாச்சியார் தேடிட்டு வந்துடுவார் இல்லையா, அது போதும் எங்களுக்கு. அவர் எப்படாப்ப வருவாரு வாசக்கதவை திறந்து வச்சுட்டு போனாங்கலாம். பங்குனி ஆயில்யத்துக்கு வந்துருவார்ல என் பொன்னரசியை பார்க்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? உலகத்துல எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடுவா. என் பொண்ணு பிறந்த நாளைக்கு உலகமே கொண்டாடுறது. ரங்கராஜனே வந்துடுவார். பண்டாட்டியினுடைய பிறந்த நாளை அழகா ஞாபகம் வச்சுட்டு வரக்கூடிய ஒருத்தர் ரங்கராஜன். என் பொண்ணு பாக்யவதி. இவளாலதானே பங்குனி உற்சவத்துக்கே ஏற்றம். இன்னொன்னு, எல்லா ஊர்லயும் வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசல். எங்க ஊர்ல என் பொண்ணு மாசி மாச ஏகாதசியில அவள் சொர்க்கவாசலை திறந்துட்டு வருவா தெரியுமா? பரமபத வாசல் அவள் கடந்து வருவா. கண்ணன் காதலுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறான். தன்னை காதலிச்சு தன்னையே அர்ப்பணம் பண்றவர்களுக்கு தன்னையே கொடுத்து அவர்களுக்கு அப்படி ஒரு ஏற்றத்தை கொடுத்துடுறான் கண்ணன். இந்த மாதிரி நப்பின்னைக்கு அவ்வளவு ஏற்றம் கொடுக்கறதுனால ஆண்டாள் சொல்றா, கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான். எங்க ஊரே கோழியூர் தானே. எங்க ஊருக்கு ரங்கராஜன் வரார் அப்படின்னா பறவைகள் மிருகங்கள் எல்லாம் தயாராயிடும்.
அது மாதிரி ஊரே அலங்காரம் பண்ணி காத்துட்டு கிடப்போம். உறையூருக்கு ரங்கன் வரார் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல இருந்து உறையூர் வர வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுமே தயாராயிடும். ஒருத்தர் சாமி வரார் சாமி வரார் சாமி வரார் அப்படின்னு அடுத்து அந்த கிராமத்துக்கு வந்துட்டார், அந்த தெருவுக்கு வந்துட்டாருன்னு ஜனங்களே இப்படி பேசிட்டு இருப்பா. அந்த மாதிரி இங்க பொழுது விடியறது அப்படின்னு உடனே வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல்மே பல்கால் குயிலினங்கள் கூவினகான். இந்த அழகான மாதவி பந்தல்ல குயில்கள் எல்லாம் அழகா கூவரதுகள். எங்க மாப்பிள்ள ரங்கராஜன் ஸ்ரீரங்கத்திலிருந்து உறையூர் வரத்துக்குள்ள அப்படி ஜம்முன்னு வருவார். காவேரியில் இருக்க மீன் கூட காத்துன்னு இருக்கும் ரங்கராஜனை வரவேற்க. தென்னையும் காத்திருக்கும், தென்றலும் காத்திருக்கும், கோழியும் காத்திருக்கும், குயிலும் காத்திருக்கும், மனிதரும் காத்திருப்பர், தேவர்களும் காத்திருப்பர். எங்க அழகிய மணவாளன். எல்லாரும் அது வரைக்கும் ரங்கராஜன் நாமத்தை பாடிட்டு ரங்கா அரங்கா 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 அரங்கா. எப்படாப்பா ரங்கன் வருவார், அந்த பொழுது எப்படாப்பா விடியும்னு காத்துட்டு இருக்கும், ஊரே காத்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த ரங்கராஜன் தரிசனத்துக்காக ஊரே காத்துட்டு இருக்கிறா போல உன் மணாளனுக்காக வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி. இந்த நப்பின்னை எப்பொழுதும் நித்தியம் கண்ணனோட பூப்பந்தல்லாம் விளையாடுறான். அவன் இருக்கான் பாரு, அந்த பூப்பந்த கையை தவிர உடம்புல எல்லா பக்கமும் போடுவான். ஆனா என் பொண்ணு என்ன லாபகமா பிடிக்க முயற்சி பண்ணுவான் தெரியுமா? அவளும் விட மாட்டா. பூப்பந்த கண்ணன் மேல அப்படி போடுவா. கண்ணனுக்கு அவகிட்ட தோக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஜகத்துக்கே ராஜாதி ராஜனா இருந்தாலும் காதல்ல பக்தாளிடத்துல தோக்கிறது தானே அவனுக்கு பெருமை. அதனால ஜெயிச்சுட்டு இந்த நப்பின்னை பூப்பந்த கையில வச்சுருப்பா. என் பொண்ணு அப்படிதான், எவ்வளவு பூப்பந்த வச்சுன்னா தூங்கிட்டு இருக்கும். பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாடு. என் பொண்ணெல்லாம் எழுப்ப ரங்கா அப்படின்னு அப்பா அப்படி எழுந்துருவா. அவள் பேரை சொன்னா கூட அவளுக்கு தெரியாது. இந்த நப்பின்னை அப்படிதான். அதனாலதான் ஆண்டாள் சொல்றா, உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப. அந்த கைகள் பூப்பந்து விளையாடி விளையாடி கண்ணனோட கை கோர்த்து நடந்து 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 கண்ணன் அழுத்தத்துல அந்த கைகள் எல்லாம் இன்னும் செவந்து போக, இந்த ரெண்டு கையை அவன் பிடிச்சுட்டான்னா அவ்வளவுதான், என்ன தண்ணறினாலும் நடக்காது. இந்த ரெண்டு கையை பிடிச்சுருவான் பகவான். அதுக்காக தட்டாமாலை சுத்தும் போதெல்லாம் ரெண்டு கையை கோத்துண்டு வேகமா சுத்துவான். அதனாலேயே இந்த நப்பின்னையினுடைய கைகள் செவந்து போயிடுத்து. அவ கைகள்ல இருக்க வளையல்கள்லாம் அப்படி ஒரு சப்தம் இடுறதான். கண்ணனோடு அவள் கூடி ஆடி விளையாடும் பொழுது செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் அம்பாவ. வந்து தரமா கிருஷ்ணனோட ஆனந்தமான சிங்கார ரசம் அனுபவிக்கிறவளே, நீ வந்து அந்த கதவை திறந்தேன்னா உன் முகத்துல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்த்து எங்களுக்கு கண்ணன் கிடைச்சிடுவான் அப்படின்றார். பொறாமையே இல்லாத ஒருத்தி நம்ம ஆண்டாள். கிருஷ்ணானுபவம் பண்றவர்களை பார்த்தா பொறாம வராது. எவ்வளவு ஆனந்தமா இருக்கான், குதூகலம் தானே வருது. அதுக்கு வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாது, ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் அந்த கோபாலன் மருமகளே
நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நான் நிறைய என் பொண்ணுடைய வைபவம் சொல்லிட்டேனா தெரியல. எனக்கு என்னமோ நப்பின்னைக்கும் எங்க உறையூர் கமலவல்லி நாச்சியாருக்கும் வித்தியாசமே தெரியல. நந்தராஜா, நீங்க சத்தியத்தை தானே சொன்னேன். ஸ்ரீரங்கத்துக்கு நப்பின்னை உறையூர் கமலவல்லி நாச்சியாருடைய அனுபவம் தப்பே கிடையாது. கோபாலசுந்தரி, ராமானுஜருடைய விசேஷ பாசுரம் இது. ஸ்ரீரங்கம் வீதியில இந்த பாசுரத்தை சொல்லிண்டு நம்ம ராமானுஜர் பிக்ஷை எடுக்க போற. இந்த பாசுரம் சொல்லி யார பிக்ஷை எடுக்க போவாளா? அது திருப்பாவை எப்ப சொன்னாலும் சுகந்தா. மதியம் சொன்னா என்ன, விடியற் காலை சொன்னா என்ன, மார்கழியா இருந்தா என்ன, சித்திரையா இருந்தா என்ன, எல்லா நாளுமே பகவத் அனுபவம் தானே. அது எப்படி ராமானுஜரே? அது ஆண்டாளுடைய திருப்பாவையினுடைய ஈரம். அது எவ்வளவு நன்னா இருக்கு, சொல்ல சொல்ல இனிக்கிறதே. அது அன்னைக்கு எதிர்ச்சியான அப்படி பாசுரம் சொல்லிட்டு போக எங்க ஆச்சாரியன் பெரிய நம்பிகளுடைய திருமகள் அத்துழா, என் அண்ணான்னு தான் கூப்பிடும். இந்த கோபாலசுந்தரி எல்லாம் கூப்பிட்டு இருக்க, அது மாதிரிதான் கூப்பிடும். அதுவும் அவளுக்காக தான் சீதன வெள்ளாட்டியா நம்ம முதலியாண்டான் பயல் அனுப்பி விட்டேன். நான் சரியா அந்த பாசனம் சொல்லிட்டு அந்த வீதியில வர பெரிய நம்பிகளுடைய மகள் படியிரு வந்து கதவை வந்து திறவாய். நான் சொல்ல படியிரு கதவை திறக்க. அவ கையில பூ பந்தும் கை நிறைய வளையல்களும் பார்த்தேன். ஆனா நிஜமாவே எனக்கு இப்பயும் சொல்றேன், எனக்கு அங்க அத்துழாய் தெரியவே இல்லை, நப்பின்னை தான் தெரிஞ்சா மூர்ச்சையாய் விழுந்துட்டேன். ஆஹா, எவ்வளவு சத்தியம், என்னுடைய ஆண்டாளுடைய பாசுரம்னு பிரமிச்சு போனேன். அதை விட பிரமிப்பு என்னன்னா, மூர்ச்சையாய் விழுந்த என்ன தன் மடியில வச்சுண்டு எனக்கு விசிறி வீசி நான் கண் திறந்த உடனே ஆச்சாரியன் வந்து கேட்டார், என்ன உந்துமதகளிற்றன் பாசுரமோ அப்படின்னு பாருங்கோ. அப்பா, இப்ப நினைச்சாலே மேனி சிலிர்க்கிறது எனக்கு. பாக்யம் பாக்யம். ஓ, இன்னைக்கு அண்ணாவோட பாசுரம் இல்லையா? ஆமா. அண்ணா சொல்லு கோபாலசுந்தரி, ஒரு தடவை நீங்க இந்த பாசுரம் சொல்லுங்களேன். என்ன சொல்றேன். தர திறந்தாச்சு, தர விளக்கியாச்சு. ராமானுஜரே, நீங்க சொல்லுங்க அந்த பாசுரத்தை, நாங்க எல்லாரும் கேட்கணும். நந்தராஜ் அவ்வளவு அழகா சொன்னார். நந்த சோழர் அடியன் தாசன், வாங்கோ வாங்கோ, எங்க பாண்டியன் தேசத்துக்கு சோழராஜா இவ்வளவு அழகா வந்திருக்க, எவ்வளவு பெரிய ஆனந்தம் எங்களுக்கு. சுவாமி ராமானுஜரே சொல்லு, பாசுரம் சொல்லுங்க. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். என்ன காம்பீரியம்! ராமானுஜன் தான் இப்படி சொல்லிட்டு தான் நீங்க போனீங்களா? கோவில்னால அப்படி சொல்லிட்டு போனேன், அது அப்படி அனுபவிச்சு ரசிச்சு சொல்லிட்டு போனேன். அப்படி சொல்லுங்களே, அது நம்ம அப்புறம் பேசுவோம். இப்ப நந்த சோழர் வந்திருக்கார். நட்டபத்திர சாயை சேவிங்க. நந்த சோழரே ஆஹா ஜோரா இருக்கார், எங்க ரங்கராஜன் மாதிரியே இருக்கார். ஆஹா ஆஹா, ஜோர் ஜோர், நல்ல தரிசனம். ஆண்டாளம்மா, இன்னைக்கு ஒன்னால என் பொண்ணுடைய விஷயங்கள்லாம் நினைச்சுட்டேண்டி பொண்ணு. நன்னாரு,
நிறைய ரங்கராஜ அனுபவம் கிடைக்கட்டும். கட்டாயம் ஒரு தடவை உறையூருக்கு வா கோபாலவல்லி, வா. வந்திருக்காய், திரும்ப வா. உறையூர் வந்து எங்க கமலவல்லி நாச்சியார் வைபவத்தை பேசு, புரிஞ்சுதா? கட்டாயம் வரேன். சரி, எல்லாருக்கும் நான் சொல்லிட்டு கிளம்புறேன், சரியா? ஜெய் போலோ ஸ்ரீ ரங்கராஜ சுவாமிக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.